தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பாரதி ராசநாயகம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இதுவரைக்கும் இருதுறவு அரசியலாக இருந்து வந்த இலங்கை அதிபர் தேர்தல் தற்போது மும்முனை போட்டியை காண்கிறது. இந்த சூழல்ல தான் சிறுபான்மையினரோட வாக்குகளுக்கு அங்க முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இப்ப வடகிழக்கு பகுதிகளில் வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருக்கிறது? நான் இப்போ யாழ்ப்பாணத்துல என்ற பகுதியில நிற்கிறேன். இந்த இடத்தை பொறுத்தவரையில காலையில கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இப்போது வாக்கெடுப்பு ஆரம்பமாக 2 மணித்தியாலங்கள் தான் ஆகின்றது. இந்த நிலைமையில மக்கள் ஆர்வத்துடன் காணக்கூடியதாக இருக்கின்றது. வயசானவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லா தரப்பினருமே வாக்களிப்பதற்கு வந்து கொண்டிருப்பது இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அதிக அளவு வாக்களிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு பாரதி ராசநாயகம். இலங்கை அதிபர் தேர்தல் 9வது அதிபரை தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் மக்களிடையே அதிகரித்திருக்கிறது. இதுவரையில் இல்லாத வகையில் கவனம் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்திகளையும் அவ்வப்போது பார்க்க இருக்கிறோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது பொருளாதாரத்தை முக்கியத்துவமாக கொண்டு அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம். பொருளாதார நிலைத்தன்மை, அதே போல அரசியல் நிலைத்தன்மை உள்ளிட்டவைதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை சமாளித்து வந்த நிலையில் தற்போது விலைவாசி உயர்வு, அதே போல வரி விஷயங்களில் எல்லாம் தங்களுக்கான சலுகைகளை எதிர்நோக்கும் இடத்தில்தான் மக்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் வாக்காளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளாக குறிப்பிட்ட விஷயங்களையும் பார்க்கும்போது தங்களுக்கான கல்வி உதவிகள், அதே போல வரி சலுகைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் எதிர்பார்க்கும் இடத்தில்தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதே போல முக்கிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க இவர்கள் மூவருமே பொருளாதாரம் சார்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அனுரகுமார திசநாயக்கவை குறிப்பிடும் போது அவர் மாற்றத்திற்கான ஆட்சி அமைக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் அளிக்கிறார். குறிப்பாக இந்த 2022 அறகலைய எனப்படும் அந்த இலங்கை போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டம் என்பது உலகத்தின் கவனத்தை பெற்றது. முதல் முறையாக இலங்கையின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த ஒரு சூழல் மீண்டும் ஏற்படாமல் இருக்க வேண்டும், நாட்டில் ஒரு பொருளாதார நிலைத்தன்மை வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் கிட்ட இருக்கு. அதே போல இலங்கை தமிழர்களோட எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் அவர்களுக்கு நிறைவேற்றப்படாமல் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எப்படி அமைந்திருக்கிறது? முதல்ல அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். பட் அதுக்கு முன்னால உங்களுடைய நேயர்களுக்காக ஒரு ரொம்ப குறுகின நேரத்துல ஃபர்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் ஒண்ணு கொடுத்துடலான்னு பாக்குறேன். இப்போ ஸ்ரீலங்கால நடக்கிற அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது 38வது எக்ஸிகியூட்டிவ், அதாவது 9வது எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்டை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்தல். இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்ங்கிறத தமிழ்ல ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்கன்னு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர். ஸோ 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல். இந்த களத்துல மொத்தம் 38 பேர் இருக்கிறார்கள். ஆனா முக்கியமான போட்டி அப்படிங்கிறது சஜித் பிரேமதாசாவுக்கும் ஜேவிபியை சார்ந்த அனுரகுமார திசநாயக்க 2 பேருக்கு இடையில தான். இதுல பிக்சர்லயே ரணிலும் கிடையாது, ராஜபக்சேவுடைய சன்னும் கிடையாது. இங்க வாக்களிக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 1,70,00,000 பேர். இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 22 லட்சம் பேர், அதாவது 12% பேர் வாக்களிக்க இருக்காங்க. இன்னைக்கு காலையில 7 மணில இருந்து மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடக்கும். அந்த வாக்களிப்பு முடிந்த உடனேயே கவுண்டிங் அங்க ஆரம்பிச்சிருவாங்க. அநேகமா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதாவது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அடிப்படையில முதல்ல வடக்கிலும் தெற்கிலும் மாகாண கவுன்சில் நிறுவப்பட வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதுல அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான அதிகாரம் போலீஸ் அதிகாரம், அதே போல அதாவது விளைநிலங்கள் தொடர்பான காணி அதிகாரம். இந்த 2ம் அவர்களிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நெடுங்கால கோரிக்கை.
இதை சாத்தியப்படுத்துவதற்கு தான் அங்க 13வது சட்ட திருத்தம் என்கிற ஒன்றே வந்தது. ஆனால் வந்தும் இதுவரை எந்த அரசும் அமல்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதுக்கு இடையில இந்தியா சார்பில் அஜித் தோவல் அவர்கள் ஒரு அதாவது 2 வாரத்துக்கு முன்னால் அங்க போயிருந்தார். அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை எல்லாம் பார்த்தார். அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கக்கூடிய முக்கிய கட்சியான தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என முடிவு செய்திருக்கிறது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அங்க இருக்க தமிழர்களுடைய இன்ட்ரெஸ்ட். இன்னொன்னு, இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு சீனாவுடைய கை ஓங்கி விடக்கூடாது. இப்ப அனுரகுமார திசநாயக்க ஒரு பக்கா இடதுசாரி, அவர் கம்யூனிஸ்ட். அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி கோட்பாடே என்னன்னா, கம்யூனிசம் வித் சிங்கள சாவனிசம், சிங்கள இனவாதம், 2 கலந்த கட்சி. அப்படிங்கிறப்போ அனுரகுமார திசநாயக்க ஆட்சியை பிடித்து விட்டால் கிட்டத்தட்ட நேரடியா சீனாவே ஆட்சி செய்தது போல ஆகிவிடும். அனுரகுமார திசநாயக்கவுக்கு நீங்க செக் வைக்கணும் அப்படின்னா சஜித் பிரேமதாசாவை நீங்கள் ஆதரித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதுதான் ஓரளவு டோட்டல் பிக்சர்ங்க. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். லட்சுமி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் முந்தைய தேர்தல்களை விட அதிகம் இருக்கு என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் பொதுவாகவே இலங்கையில் 80% அளவுக்கு வாக்குப்பதிவு இருக்கும். இந்த முறை மக்கள் இன்னும் அதிகமாக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இல்ல, அதிக வாக்குகள் இருக்குமா இல்லையாங்கிறத விட இந்த முறை அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷன். அதுவும் இல்லாம பொருளாதார சரிவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். அதிபர் யாராக இருந்தாலும் அவரால் கண்ட்ரியை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கை. என்னதான் இருந்தாலும் இப்ப எந்த அதிபர் புதுசா யாரு வந்தாலும், சஜித் பிரேமதாசாவா இருக்கட்டும், இல்ல அனுரகுமார் திசநாயக்காவா இருக்கட்டும், அல்லது மீண்டும் ரணிலாக கூட இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டை வழிநடத்தி செல்வது, அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள், முக்கியமா ரொம்ப அவங்க IMF கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை ரீவொர்க் பண்றது, இல்ல ரீநெகோசியேஷன், இல்ல டெட் ரீஸ்ட்ரக்சர், இந்த 3மே ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் நாட்டினுடைய வளர்ச்சியாக இல்லை அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த தேர்தல்ல. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒவ்வொரு தேர்தலும் ஒண்ணு டெரரிசம் இல்ல எக்ஸ்ட்ரீமிசம், அதன் அடிப்படையில். ஏன்னா 2019 தேர்தல் ஆகட்டும், அதற்கு முன்பு 2015 தேர்தல் ஆகட்டும், இல்ல அதற்கு முன்பு 2009 தேர்தல் ஆகட்டும், ஒரு முறையும் அவங்க டெரரிசம் இல்ல எக்ஸ்ட்ரீமிசம் பேஸ் பண்ணி அதுக்கு எதிராக யாரு செயல்படுவாங்களோ அவர்களுக்கு வாக்களிப்பது அப்படின்னு இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி சின்ஹல சாவனிசம், அதாவது சின்ஹல மெஜாரிட்டேரியனிசம் எப்போதுமே அங்க தலை தூக்கி இருந்திருக்கிறது.